கார் வாங்கி 2 மாசத்துல எவனாவது காரோட டோரை மொத்தமா மாத்துவானா? நான் மாத்துவேன். ஏன்னா நமக்கு தான் எல்லாமே பிரச்சனையா தானே போய் முடியுது. ஸோ ஒரு வழியா இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணி இந்த 15,000 பில்ல 1400 மாத்திட்டாங்க. ஆனா இதுக்கு ஆன டைம் ரொம்ப அதிகம். 10லேருந்து 12 நாள் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த எக்ஸ்டர் காருக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஆன்லைன்ல எடுத்திருந்தோம் அப்படின்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் 8,400 9,200 அந்த மாதிரி போட்டிருக்கு. ஆனால் நம்ம 33,000லாம் பே பண்ணோம். டோட்டலாக பே பண்ணியிருக்கிறது 32,414 பே பண்ணியிருக்கேன். அதில் ஓன் டேமேஜ் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 14,878 போட்டிருக்கு. அண்ட் இதில் ஆடான்ஸில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஜீரோ டிப்ரிசியேஷனு, இன்ஜின் ப்ரொடெக்ஷனு, கீ ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால 14,878 போட்டிருக்கு. இதில் 9,200 அந்த ஆடான்ஸ் எல்லாமே இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி கிளைம் எடுத்துட்டோம் அப்படின்றதுனால தான் இந்த ப்ரைஸ். நம்ம புதுசாக வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இன்னுமே கூட டிஸ்கவுண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி 5,100 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஆன்லைனில் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5,000 ருபீஸ் கிட்ட நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை அடுத்த வருஷத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்சூரன்ஸை ப்ராப்பராக கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சரியான பிளானை சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான லிங்க் பயோவில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க.